உங்க கால் வீக்கம் இருக்கு அப்படின்னா நீங்க என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுத்து அதை லைக் நார்மல் தானா அப்படின்னு பார்க்கணும்னா நல்லா ரெஸ்ட் எடுத்து பாருங்க. ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டே வச்சிருக்காதீங்க. பிபி அப்நார்மலா இருக்கு, கால் வீக்கத்தோட பார்வை கொஞ்சம் மங்கலா தெரியுது, யூரின் அவுட்புட்லாம் கம்மியா வர மாதிரி இருக்கு, ஸோ இது எல்லாமே நார்மலா இருக்கு அப்படின்னா கால் வீக்கத்தை பற்றி அவ்வளவா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஹாய், நான் உங்கள் டாக்டர் கீர்த்தி யோகேஷ் ஃப்ரம் பேபி ஹாஸ்பிட்டல்ஸ் மதுரை. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மோஸ்ட் காமன் கண்டிப்பாக ப்ரெக்னன்சியில் எல்லாரும் என்கவுண்டர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கால் வீக்கம். ஸோ டியூரிங் ப்ரெக்னன்சி லெக் ஸ்வெல்லிங்ன்றது ஒரு மோஸ்ட் காமன் கம்ப்ளைண்ட். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ கால் வீக்கம் அப்படின்றது ஃபிசியோலாஜிக்கல், அதாவது நார்மலாகவும் இருக்கலாம், அப்நார்மலாகவும் இருக்கலாம். ஸோ நார்மலாகவே ஃபஸ்ட் ட்ரைமெஸ்டரில் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கூட இருக்கிறதுனால நம்ம உடம்பே ஒரு மாதிரி ப்ளோட்டடாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கால் கை எல்லாமே உடம்பே ஒரு மாதிரி வீங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். அண்ட் செகண்ட் ஆர் தேர்ட் ட்ரைமெஸ்டரில் போகிறப்ப தான் அது வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ உங்களோட கால் வீக்கம் வந்து நீங்கள் நைட் தூங்கினதுக்கு அப்புறமா மார்னிங் எந்திரிக்கிறப்ப நார்மலைஸ் ஆயிடுது, இல்லை நான் ஒரு காலை ரொம்ப நேரம் தொங்க போட்டு வச்சுருக்கேன் ஆனால் நைட்டு தூங்கி காலையில் எந்திரிச்சு பார்த்தேன்னா கால் வீக்கம்லாம் நல்லா குறைஞ்சி நல்லா நார்மலாக கம்ஃபர்டபுளாக இருக்கேன் அப்படின்னா அது நார்மலாக இருக்கலாம். ஒரு 2 to 3 days இருக்குது. அண்ட் ஒரு 1 day நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்து நல்லா தூங்கி எந்திரிச்சோம் அப்படின்னா நல்லா குறைஞ்சிச்சு அப்படின்னா அது நார்மலாக இருக்கலாம். இன்னொன்று, கால் வீக்கம் இருக்கப்போ கண்டிப்பாக உங்களோட ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரெஷர் நார்மலாக இருக்குது, யூரின் அவுட்புட் ஆர் யூரின் ப்ரோட்டீனில் வந்து யூரின் ஆல்புமின் பார்ப்போம். ஸோ இது எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னா கால் வீக்கத்தை பற்றி அவ்வளவா ஒன்றும் பயப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்து எதை ரூல் அவுட் பண்ணோம் அப்படின்னா சுகர்ஸ் இருக்கா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணிக்கணும், தைராய்டு இருக்கா அப்படின்னு ரூல் அவுட் பண்ணிக்கணும். ஸோ இது எல்லாமே நார்மலில் தான் இருக்குது அப்படின்னா உங்கள் கால் வீக்கம் நார்மலாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ப்ரெக்னென்சியில் வந்து நம்மளோட ஹார்மோன் எஃபெக்ட்னால வாட்டர் வந்து ரிட்டென்ஷன் ஆகிடும். ஸோ தண்ணி வந்து ஒழுங்காக லைக் பாடி ஃப்ளூயிட்ஸ்லேயே அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால சால்ட் வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ அதனால நம்மளுக்கு கால் வீக்கம் வரலாம். உங்கள் கால் வீக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி மெஷர்ஸ் எடுத்து அதை லைக் நார்மல் தானா அப்படின்னு பார்க்கணுன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்து பாருங்கள். ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டே வச்சுருக்காதீங்க. ஒரு 1/2 hour தொங்க போட்டு இருந்துச்சுன்னா ஒரு 10 minutes எந்திரிச்சு கொஞ்சமாக மூமெண்ட்ஸ் கொடுத்து நடந்து பாருங்கள். நைட் தூங்குறப்போ ஃப்ளாட்டாக படுக்கிறப்போ காலுக்கு மட்டும் 2 பில்லோ ரெஸ்ட் கொடுத்து அதை குறையுதா அப்படின்னு பாருங்கள். அண்ட் அடிக்குவேட்டாக ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. டீஹைட்ரேஷன்லேயும் வரலாம். அண்ட் காஃபி இன்டேக், இந்த மாதிரி டீ இன்டேக்லாம் நிறையா இருக்குது அப்படின்னா அதை குறைச்சிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட கால் வீக்கத்தோட உங்களோட கணுக்காலில் வலி இருக்கா, லைக் பின்னங்காலில் வலி இருக்கா அப்படின்னு பாருங்கள். பின்னங்காலில் வலி இருந்துச்சு அப்படின்னா எதர் கால்சியம் டெஃபிஷியன்சி அந்த மாதிரியும் இருக்கலாம், சில நேரம் ரத்தம் உறையிறதுனாலையும் இருக்கலாம். ஸோ ரத்தம் உறையிறதுன்றது வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஆர் லைக் நீங்கள் கண்டிப்பாக ஒரு கன்சல்டேஷன் போகணுன்ற ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ உங்களோட கால் வீக்கத்தோட பெயின் இருக்குது, பிபி அப்நார்மலாக இருக்குது, கால் வீக்கத்தோட பார்வை கொஞ்சம் மங்கலாக தெரியுது, யூரின் அவுட்புட்லாம் கம்மியாக வர மாதிரி இருக்குது, லைக் வயிறுலாம் வந்து கொஞ்சம் வலி இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இது எல்லாமே உங்களோட வார்னிங் சைன்ஸ் வித் லெக் ஸ்வெல்லிங். ஸோ லெக் ஸ்வெல்லிங்கோட இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ் இருக்குது அப்படின்னா should immediately go and consult your gynecologist. ஸோ நம்ம கால் வீக்கத்தோட காம்ப்ளிகேஷன்ஸ், ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இதெல்லாமே பார்த்தோம். ஸோ கால் வீக்கம் தானே அப்படின்னு அலட்சியமாகவும் எடுத்துக்காமல் ரொம்ப வந்து அதுக்கு ஆன்சைட்டியும் ஆகாமல் சேஃப்டியாக இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஹாவ் அ ஹாப்பி ப்ரெக்னென்சி.